தொடர்பு உள்ளவர்களுக்கு சற்று முன் வெளியான திடீர் அறிவிப்பு. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான தகவல் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். அப்போ தான் இதை பற்றின முழு தகவலும் உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் இப்போ தான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக சேரும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் கரண்ட் பில்லை பார்த்துட்டு பல பேருக்கு கரண்ட் ஷாக்கே அடிச்சிருக்கும். என்னடா இது, எப்பவும் 400 ரூபாய் வர பில்லு இந்த வாட்டி 3000 ரூபாவா வந்திருக்கு அப்படின்னு தலை சுத்தி போய் உட்காந்துருப்பீங்க. உங்களுக்கான ஒரு சூப்பர் அப்டேட்டோட தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம 90 நாள் வீட்டை பூட்டி வச்சா கரண்ட் கனெக்ஷன் கட் ஆகிடும் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. கூடவே இன்னொரு முக்கியமான அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் மானியம் பற்றின அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் 1 by 1 ஃபுல்லாக நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கரண்ட் பில் பிரச்சனை தான் நம்ம தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு அமைஞ்சதும் 500 யூனிட்டுக்குள்ள கரண்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு 200 யூனிட் இலவசம் அப்படின்னு ஒரு மாசான அறிவிப்பு வந்ததை நாம் பார்த்தோம். இதனால மக்கள் செம ஹாப்பியாக இருந்தாங்க. ஆனால் ஜூலை மாதம் பில்லை பார்த்தா பல பேருக்கு பில்லு எகிரிடுச்சு. நம்ம டிஎன்இபி மின்வாரியம் தரப்பில் நடந்த மீட்டர் ரீடிங் மற்றும் பில்லிங் குளறுபடி தான் அப்படின்னு நெல்லை மண்டல தலைமை பொறியாளர் ஓப்பனா ஒத்துக்கிட்டாரு. இதுக்காக இப்போ என்ன முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்னா, அதிகமா பில் வந்திருக்கு அப்படின்னு புகார் வந்து சுமார் 3.7 லட்சம் வீடுகளுக்கு அதிகாரிகள் நேர்ல போய் மீட்டரை செக் பண்ணணும் அப்படின்னு ஆர்டர் போட்டிருக்காங்க. இந்த மறு ஆய்வு பணிகளை ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்குள்ள முடிச்சு குறைபாடு இருந்தா அது சரி பண்ணி சரியான பில்லை மட்டும் வசூலிக்கணும் அப்படின்னு அதிகாரிகளுக்கு டிஎன்ஏவி கராரா உத்தரவு போட்டிருக்கு. ஸோ பில் அதிகமாக வந்தவங்க கவலைப்பட வேண்டாம், சீக்கிரமே சரி பண்ணிடுவாங்க. அடுத்ததா ஒரு முக்கியமான அலர்ட். நீங்கள் ஏதாவது வீட்டை பூட்டிட்டு வெளியூர் போயிருக்கீங்களா, இல்லை பயன்பாட்டில் இல்லாத பழைய வீடு ஏதாவது வச்சிருக்கீங்களா? அப்போ இது கவனிங்க. தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக 90 நாட்கள் மற்றும் அதுக்கு மேலே பயன்பாட்டில் இல்லாத மின் இணைப்புகளை ரத்து செய்ய மின் வாரியம் அதிரடியாக பிளான் பண்ணியிருக்காங்க. சும்மா எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு கட் பண்ணிட மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு SMS இமெயில் மூலமா தகவல் சொல்லிட்டு உங்க கணக்குகளை சரி பார்த்து மீதம் இருக்க டெபாசிட் தொகையை உங்களுக்கே திருப்பி கொடுத்துட்டு தான் மீட்டரை கழட்டுவாங்களாம். மின் இழப்பை குறைக்கிறதுக்காக தான் இந்த நடவடிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கரண்ட் பில் டென்ஷனே வேணாம்ப்பா அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கான பெஸ்ட் ஆப்ஷன் தான் PM சூர்யா கர் முஃப்ட் பிஜ்லி யோஜனா. உங்க வீட்டு மாடியில சோலார் பேனல் அமைச்சுக்கிட்டா கரண்ட் பில் பத்தி நீங்க கவலைப்படவே தேவையில்லை. இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சூப்பரான மானியமும் பேங்க் லோனும் தராங்க. 1 கிலோவாட் இதுக்கு மொத்த செலவு சுமார் 83,700 ரூபாய் ஆகும். இதுல 30,000 கவர்மெண்ட் மானியமா கிடைச்சிடும். நீங்க வெறும் 8,370 மட்டும் முன் பணம் கட்டிட்டு மீதிய பேங்க் லோன் போட்டு மாசம் 827 ரூபாய் இஎம்ஐயா கட்டிக்கலாம். 2 கிலோவாட் மொத்த செலவு சுமார் 1,44,000 ஆகும். இதுக்கு கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 60,000 மானியம் தராங்க. இதே 3 கிலோவாட் அப்படின்னா மொத்த செலவு சுமார் 2,06,000 ஆகும். இதுக்கு அதிகபட்சமாக 78,000 வரைக்கும் மானியம் கிடைக்கும். இந்த லோனை நீங்கள் 10 வருஷத்தில் ஈஸியாக கட்டிக்கலாம். தமிழ்நாட்டில் இனிமேல் சோலார் பேனல் அப்ளை பண்ணுறதுக்குன்னு புதுசாக ஒரு மொபைல் ஆப் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு மின்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு. கடைசியாக அரசியல் களத்தில் இருந்து 2 குவிக் அப்டேட்ஸ் வந்திருக்கு. மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடகா அரசு தனிச்சையாக அணை கட்ட முடியாது, இது
சம்பந்தமா கர்நாடகா முதலமைச்சரை நேர்ல சந்திச்சு பேசுறத பத்தி நம்ம முதலமைச்சர் விஜய் சீக்கிரமே அறிவிப்பார் அப்படின்னு அமைச்சர் நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு. அதே போல தமிழ்நாட்டில் எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து தான் பாடப்பட வேண்டும், அதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு ஆளுநர் மாளிகை விவகாரத்துக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி அமைச்சர் ஸ்ட்ராங்கா பேசியிருக்காரு. ஸோ மக்களே, இந்த கரண்ட் பில் பிரச்சனையில நீங்களும் மாட்டியிருக்கீங்களா, இல்ல சோலார் பேனல் போட ஐடியா இருக்கா? உங்க கருத்துக்களை இந்த வீடியோவோட கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க.